Hello, India. How are you? அன்பு இந்தியர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? We came all the way from South Africa. நாங்கள் சவுத் ஆப்பிரிக்கா பட்டணத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறோம். From Christ Embassy. கிரைஸ்ட் எம்பசியிலிருந்து. And we bring you greetings and blessings from. நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துதலையும் அன்பு செய்திகளையும் கொண்டு வந்திருக்கிறோம். From our great man of God, Pastor Chris Oyakhilome. எங்கள் அன்பு போதகர் கிறிஸ்துவினிடத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம். My name is Brother Yunus. என்னுடைய பெயர் பிரதர் யூனஸ். And I have with me Brother Truss. என்னோட இருக்கிற பிரதர் ட்ரஸ். As I said earlier, எலியா. We came to bless in the nation of India. நாங்கள் இந்தியாவுக்காக ஜெபிக்க, அவர்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம். Because Pastor Chris sent us to this nation. பாஸ்டர் கிறிஸ் அவர்கள் என்னை இந்த தேசத்துக்கு அனுப்பி இருக்கிறார்கள். To bless the nation. இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படி. To preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. And to bring you a rhapsody of realities in Tamil. இந்த ராப்சோடி ஆஃப் ரியாலிட்டி என்கிறதான புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து உங்களுக்கு வழங்கும்படியாக. This book இந்த புத்தகம் has changed many lives around the world. இந்த ராப்சோடி ஆஃப் ரியாலிட்டி என்கிறதான இந்த புத்தகம் அநேக ஜனங்களுடைய இருதயத்தை, வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறது. Because of the content inside this book. இந்த புத்தகத்தில் இருக்கிற கட்டுரைகள் எல்லாம். And the power that this book carries. இந்த புத்தகம் எங்கெல்லாம் கொண்டு செல்லப்படுகிறதோ. We have a lot of testimony. ரொம்ப சாட்சிகளை இந்த புத்தகத்திலிருந்து கேட்கலாம். That people have been healed. ஜனங்கள் சுகமடைகிறார்கள். Delivered. அவர்கள் விடுதலையாகிறார்கள். Restored. அவர்கள் மறுபடியும் கட்டப்படுகிறார்கள். Comforted. அவர்கள் தேற்றப்படுகிறார்கள். Amen. Amen. So today இந்த நாளிலும் we will be reading நாங்கள் ஒரு சில பகுதியை இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு சில கட்டுரைகளை நாங்கள் வாசிக்க விரும்புகிறோம். It will bless you. இது உங்களை ஆசீர்வதிக்கும். The Lord will talk to you. தேவன் உங்களோடு பேசுவார். It will bring you healing. உங்களுடைய வாழ்க்கையிலே சுகத்தை கர்த்தர் கொண்டு வருவார். It will bring a special blessing. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். And before then, அதுக்கு முன்பதாக we'll give an opportunity. உங்களுக்கு ஒரு நல்ல நற்செய்தியை இல்லைன்னா ஒரு வாய்ப்புகளை தருகிறோம். To make the Lord, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, the Lord of your life. உங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு. What does it mean is we will lead you in prayer to Christ. அப்படி என்றால் என்னவென்று சொன்னால் உங்களை நாங்கள் ஜெபத்திலேயும் நடத்த விரும்புகிறோம். And finally, கடைசியாக we will pray for you. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். Expect a miracle. உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை எதிர்பாருங்கள். Because ஏனென்றால் we believe நாங்கள் விசுவாசிக்கிறோம் Jesus Christ இயேசு கிறிஸ்து is the same நேற்றும், yesterday, நேற்றும், இன்றும், today, என்றும் and forever. மாறாதவராக இருக்கிறார். That means அது அப்படி என்றால் you can expect a miracle. நீங்கள் அற்புதங்களை எதிர்பார்க்க வேண்டும். Even this afternoon. இந்த மாலை வேளையிலும் Wherever the word of God is, எந்த பிரச்சனையா இருந்தாலும் there is miracles. அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். There is healing. ஒரு சுகம் நடக்கும். There is deliverance. கண்டிப்பாக ஒரு விடுதலை உண்டு. The Bible describes the word of God. தேவனுடைய வார்த்தை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. The true light that lights every man that comes in this world. இந்த உலகத்திலே அந்த வெளிச்சம் எல்லாரிடத்திலும் கடந்து செல்லும் என்று சொல்லி. The word of God is a true light. தேவனுடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. And where the word of God is preached and taught, எந்த இடத்துல எல்லாம் போதிக்கப்பட்டதோ உபதேசிக்கப்பட்டதோ தேவனுடைய வார்த்தை, there is no darkness at all. அந்த இடத்திலே இருள் என்பது இல்லை. Sickness is அந்த இடத்திலே வியாதி இல்லை. from the darkness. அந்த இடத்திலே வியாதி இல்லை. Poverty is from the darkness. அந்த இருள் என்பது என்று சொன்னால் கஷ்டங்கள். So poverty, sickness, any discouragement will leave you. உங்களிடத்துல இந்த நாளில் இருக்கிற எல்லா சோர்வுகளும் வியாதிகளையும் கர்த்தர் மாற்றி அமைப்பார். As we bring for you, உங்களுக்காக நாங்கள் கொண்டு வருகிறோம் the word of God, தேவனுடைய வார்த்தை, according to this message. இந்த நாளினுடைய வார்த்தையின்படி நாங்கள் கொண்டு வருகிறோம். Amen. Amen. Okay. I would love to welcome Brother Truss to lead us on the first paragraph. இந்த பாராகிராஃபை, இந்த கட்டுரையை விவரிக்கும்படியாக ட்ரிஸ் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். Praise the Lord. Hallelujah. Greetings India. இந்த நாளிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். I want to thank our man of God, Pastor Chris, for sending us to India. இந்த இந்தியா தேசத்துக்கு எங்களை அனுப்பினதான போதகர் கிறிஸ்து அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம்.
with the message of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை சொல்லும்படி எங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். And with this book இந்த புத்தகங்களிலே that has changed lives around the world. அநேகருடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே மாற்றி இருக்கிறது. This book is in more than 800 languages of the world. நாங்கள் இந்த புத்தகத்தை 18 மொழிகளுக்கு மேலாக இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிடுகிறோம். It has reached in all places in the world. இந்த உலகத்தின் கடைசி முனை வரைக்கும் இந்த புத்தகங்களை நாங்கள் சென்றடைய பண்ணுகிறோம். And many lives have been transformed. அநேகருடைய வாழ்க்கை இதன் மூலமாக மாற்றி We அமைக்கப்பட்டிருக்கிறது. are forever grateful to our man of God for this opportunity. நாங்கள் இந்த நேரத்திற்காக எங்களுடைய தேவ மனுஷனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Today we are going to take today's article, இந்த நாளிலே நாங்கள் இதிலிருந்து ஒரு கட்டுரையை நாங்கள் வாசிக்கிறோம். and the topic is get his latest information. தேவனுடைய தற்சமய வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We are going to read the scripture, Exodus 6 verse 3. நாங்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறோம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தில் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தில் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. The Bible says, I appeared unto Abraham, unto Isaac, and unto Jacob by the name of God Almighty, but by my name Jehovah was I not known to them. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசனம் இப்படியாக யாத்திராகமம் 6:3 நாம் வாசிக்கிறோம். The man of God says, one beautiful benefit derived from constant fellowship with the Lord is that you are in sync with the Spirit. இப்பொழுது நாம் தேவனோடு வைத்திருக்கிற ஒரு அன்பு ஐக்கியம் நம்மளுக்கு மிகவும் அருமையான ஒரு காரியத்தை கொண்டு வருகிறது. தேவனை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறது. You are updated with new and latest information from headquarters. தேவனுடைய தலைமை செயலமாக பரலோகத்திலிருந்து நாம் அடிக்கடிக்கு நாம் தேவனோடு உறவு வைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே புதிய வெளிப்பாடுகளை புதிய தகவல்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். Through fellowship we receive ideas and strategies from the Father. தேவனோடு நாம் வைத்திருக்கிற ஐக்கியம் தேவனிடத்திலிருந்து நம்மளுக்கு அநேக விதமான தேவனுடைய காரியங்களை ஐடியாக்களை நம்மளுக்கு கொண்டு வருகிறது. We get to understand more the things he wants us to do and how to do them in accordance with his standards, desires and perfect will. நாம் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நாம் அறிவதற்கு நாம் அவருடைய புதிய தகவல்களை அறிவதற்கு தேவனோடு நாம் நெருங்கி பழக வேண்டும். So if you have constant fellowship with the Lord, you are always in sync with the Spirit. நிச்சயமாகவே நாம் தேவனோடு தொடர்ந்து அவரோடு நாம் பழகும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அவருடைய வெளிப்பாடுகளை நமக்கு தருகிறார். You always have the latest information from the word of God. தேவனிடமிருந்து தற்செயலாக இல்லவற்றால் தேவனிடமிருந்து நாம் தொடர்ந்து அவருடைய வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Oh, praise the Lord. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Pastor tells us that he may be doing what God told you to do. தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். But if you are not in constant fellowship or communion with him, ஆனால் நீங்கள் தேவனோடு தொடர்ந்து அவரோடு பழக பேசாவிட்டால், you may be carrying out your assignment உங்களுக்கு தேவன் விதித்ததான காரியங்களை without the Father's latest information. தேவனுடைய தற்செயலான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளாததினாலே அதை செய்ய முடியாது. As you walk with him, தேவனோடு நாம் வாழும் பொழுது the exact knowledge of his will, அவருடைய சரியான தேவனுடைய வெளிப்பாடுகளை சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். his plans, அவருடைய திட்டங்கள், purpose அவருடைய நோக்கம் and intents become clear to you. உங்களுக்கு அவரோடு நீங்க பழகும்போது இது தெளிவாக உங்களுக்கு வெளிப்படும். This means that we need constant fellowship with the Holy Ghost. அப்படி என்றால் என்னவென்று சொன்னால் தேவனோடு தேவனுடைய பரிசுத்தாவோடு தொடர்ந்து நீங்கள் பழக வேண்டும், பேச வேண்டும் என்று சொல்லி. This means that the Holy Spirit is the one to reveal the latest information concerning the assignment that's given to us to do. உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறதான வேலைகளை பொறுப்புகளை நாம் செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் துணையோடு அவருடைய வெளிப்பாடுகளை நாம் தற்காலிக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். He might be doing the assignment, but if you don't have the latest information,
you might miss some part of it. ஆனால் தேவன் சொன்னது நீங்கள் செய்கிறது மெய்தான், ஆனால் இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு புதிய வெளிப்பாடுகளை கொடுக்காவிட்டால் அதை நாம் சரியாய் செய்ய முடியாது. So the perfection in communion with the Holy Ghost. நீங்கள் எப்பொழுது தேவனோடு நெருங்கி பழகு அப்போதான் அந்த காரியங்கள் முழுமை அடைகிறதா இருக்கிறது. That's why the Bible admonishes us. அதனால தான் வேதாகமம் நம்மளுக்கு அருமையாக சொல்லுகிறது. The love of God, தேவனுடைய அன்பு, the grace of our Lord Jesus இயேசு Christ, கிறிஸ்துவினுடைய கிருபையும், the communion of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மோடு இருப்பதாக என்று சொல்லி. We need the communion of the Holy Ghost. நிச்சயமாகவே நாம் தேவனோடு ஒரு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும். In our daily activities, நம்மளுடைய தினந்தோறும் காரியங்களிலே, and in every assignment that's given to us by God. தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் செய்வதற்கு It's very important. மிக முக்கியமானது பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். Amen. Amen. Wow, that's beautiful. So if you are in constant fellowship with the Holy Ghost, இது மிக அருமையான ஒரு காரியம். தொடர்ந்து நாம் தேவனோடு தொடர்பு வைத்துக் கொள்வது முக்கியமான you காரியம். are directed and you are led. You can never get lost. நிச்சயமாகவே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படும் பொழுது நீங்கள் கீழே விழுகிறதில்லை. You will always be up to date in everything that you do. நீங்கள் எதை செய்தாலும் தேவனிடத்திலிருந்து உடனே பெற்றுக்கொள்கிற ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டும். Wow. Amen. The man of God continues to say, think about it this way. இந்த இடத்திலே தேவனுடைய மனுஷன் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி. If you told someone to build you a house and he comes up with a beautiful architectural design because the house is yours, ஏன் என்று சொன்னால் ஒரு மனுஷன் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று வரும்பொழுது அதை நீங்கள் அழகுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஏனென்றால் அது உங்களுடைய வீடா இருக்கிறது. and you have and know the master plan, நீங்கள் உங்கள் கையிலே அதை வடிவமைக்க கூடியதான ஒரு நல்ல மாஸ்டர் பிளான் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். you could have decided to make necessary changes. நீங்கள் அதை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறதில்லை, நீங்கள் போட்ட பிளானிலே நிலைத்திருப்பீர்கள். Even as the house is being built, every once in a while there could be something new you want to add. நீங்கள் அதை பார்க்கும் பொழுது இன்னும் எப்படி அழகுபடுத்தலாம், இப்பொழுதும் எப்படி அழகுபடுத்தலாம் என்று நாம் யோசிக்க ஆரம்பிப்போம். Oh, pastor says, you see, life is dynamic in our cities and the societies are dynamic. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய சமுதாயத்திலும் நாம் வாழ்கிற வாழ்க்கையும் இருக்கிறது, புதிதாய் காரியங்கள். You can't say I created the design 10 years ago and that's the way it's going to stay. No. நாம் 10 வருடத்துக்கு முன்பதாக ஒரு வடிவமைப்பை, ஒரு கலையை இப்பொழுது 10 வருடத்துக்கு அப்புறம் அது வேணாம் என்று ஒதுக்குகிறோம். There are lots of changes and adjustments that will be necessary as you get along. ஒரே சில நேரங்களிலே நாம் அதை விரும்பாமல் புதிதாய் காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். Wow, that's amazing. See, even on our devices, நம்முடைய காரியங்களிலே நாம் இப்படி செய்வோமானால் there are always constant updates. நாம் எப்பொழுதுமே இப்பொழுது நடக்க காரியங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கவே வேண்டும். So that you have the latest information. அதனால தான் நாம் தற்போது நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். So as a child of God, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனாலே fellowship with the Spirit of God பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் கொள்ளும் பொழுது gives you the latest information. தேவன் தற்போதைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். You know what to do now. இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள He வேண்டும். will give you the rhema word. தேவனுடைய ரேமா தற்போதைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. Oh, hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. That's beautiful. That's beautiful. அது ஒரு மிக அருமையான காரியம் பாருங்கள். இது That's what Pastor is telling us, that he can upgrade your life through the Holy Ghost and by the Holy Ghost and in the Holy Ghost. உங்களுடைய வாழ்க்கையிலே பாஸ்டர் கிறிஸ் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாய் கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒவ்வொரு நாளும் புதிதாக்க வேண்டும் என்று. Wow, this is amazing. He can upgrade your vision, he can upgrade your assignment given to you by God, he can upgrade your life through the Holy Ghost. பரிசுத்த ஆவியினுடைய தொடர்பினாலே உங்கள் தரிசனத்தை நீங்கள் புதிதாக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்ததான காரியங்களை, தற்செயலாய் இருக்கிற காரியங்களை செய்யலாம். So there's no
option to be outdated. Amen. But you No must option. be up to date. Why? Because the Spirit of God is guiding and leading you. உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் செய்கிற முக்கியமான வேலை, அவர் தற்போதைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். So you have to be on top of everything that you do because the Spirit of God is leading you. நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் நீங்கள் தலை சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். Say, I refuse to be outdated. நீங்கள் இப்பொழுது சொல்ல வேண்டும், நான் பழையவைகளை வெறுக்கிறேன், ஒதுக்குகிறேன். But I have the latest information. நாங்கள் தேவனுடைய புதிதான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி. Because I'm in constant fellowship with the Holy Spirit. ஏனென்றால் பரிசுத்த ஆவியினுடைய தொடர்பு ஐக்கியம் எனக்குள் இருக்கிறபடினாலே. Oh, hallelujah. Praise the Lord. Hallelujah. This is the Holy Ghost is see he's in office to fellowship with us. What an awesome privilege and honor it is to fellowship with the Holy Ghost. நாம் தேவனோடு விசேஷமாக பரிசுத்த ஆவியோடு நாம் வைத்திருக்கிற ஐக்கியம் நம்மளுக்கு மிக 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 முக்கியமான மிக பாக்கியமான காரியமாக நாம் கருத வேண்டும். See, we know that the Father is in heaven and the Son is in heaven. நம்மளுக்கு தெரியும் பரிசுத்த ஆவியை தவிர ரெண்டு பேரும் பரலோகத்தில் இருக்கிறார். பிதாவாகிய தேவனும் பரலோகத்திலே, இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்திலே. Jesus once said, "It is profitable for you that I go. If I do not go, I will not send. The Holy Ghost will not come to you. But if I go, I will send the Holy Ghost to come and dwell with you and in you." இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு போகிறது நன்மையாய் இருக்கும். நான் போகாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வரமாட்டார் என்று சொல்லுகிறார். நான் போய் உங்களுக்கு என்று பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். அவர் உங்களுக்கு வந்து நான் சொன்னவைகளை நினைப்பூட்டுவார், ஞாபகப்படுத்துவார் என்கிறார். And Jesus went to the Father and he sent us the Holy Ghost. இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே சென்றவுடனே பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் அனுப்பினார். The Holy Ghost is with us right now. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். He is everywhere. எல்லா வேளைகளிலும். That's why the Bible, the word describes the Holy Ghost omnipresent. அவர் சொல்லுகிறார், எங்கும் பரிசுத்த ஆவியானவர், அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் எங்கும் நிறைந்தவர், omnipotent. அவர் எங்கும் இருக்கிறவர், செய்கிறவர். And the Holy Ghost is here to lead us. நம்மளை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். To lead us into all truth. எல்லாம் சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறவர். The Holy Ghost is here to help us. நமக்கு உதவி செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் To இருக்கிறார். live a Christian life. நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்கிறார். To give us the latest information. தேவனுடைய தற்போதைய வெளிப்பாடுகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். From the Father. பரிசுத்த ஆவி பிதாவினிடத்திலிருந்து. You see, if you don't know the Holy Ghost, நீங்கள் பரிசுத்த ஆவியை அறியாவிட்டால், it's பெற்றுக்கொள்ளாவிட்டால், impossible to know the Father or the Son. பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் அறிய முடியாது. And the Holy Ghost, He wants to help us. தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். That's His ministry. அது நம்மளுக்கு ஊழியம் செய்கிறவராய் இருக்கிறார். He is our helper. அவர் நம்மளுடைய உதவியாளராய் இருக்கிறார் என்று வேதம் He சொல்கிறது. is our comforter. அவர் நம்மளை தேற்றுகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் He சொல்கிறது. is our strengthener. அவர் நம்மளுடைய பலனாய் இருக்கிறார் என்று சொல்கிறது. He is the one sent from the Father பிதாவினிடத்தில் அனுப்பப்பட்டவர் அவர் ஒருவரே. to guide us into all truth. நம்மளை எல்லா சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவரும் அவரே. To reveal insight and mysteries to us. நம்மளுக்குள்ள இருக்கிறதான அநேக வெளிப்பாடுகளை வெளிக்கொண்டு வருகிறோம் அவரே. Lift your hands and say, Holy Ghost, I welcome you wherever you are. இப்பொழுது நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாரும் என்று சொல்லுங்கள். The Holy Ghost is with you in that room. இப்பொழுது நீங்கள் இருக்கிறதான அந்த அறையிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். Wherever you are, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், you are not hidden from the Holy Ghost. பரிசுத்த ஆவிக்கு மறைவாய் நீங்கள் இருக்க போகிறதில்லை. He is with you. உங்களோடு அவர் இருக்கிறார். But you need to acknowledge His presence. ஆனால் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும், நீங்கள் உணர வேண்டும் பரிசுத்த ஆவியானுடைய You need to welcome Him. அவரை நீங்கள் வரவேற்க வேண்டும். Say, Holy Ghost, I welcome you in the name of Jesus. நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லி. Amen. ஆமென். The man of God continues to say, human lives are that way. மனுஷனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று God builds Himself into us. தேவன் நமக்குள்ளாக அவருக்குள்ளாக நம்மளை சிருஷ்டித்தார் என்று. And we are His instruments for building our lives
and building the lives of others. நாம் நம்முடைய வாழ்க்கையும் மற்றவருடைய வாழ்க்கையும் கட்டி எழுப்பக்கூடியதான ஆயுதங்களாக தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். We have got to be attuned to him in fellowship to have the latest information. தேவனிடத்திலிருந்து தற்போதைய வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரோடு நாம் தொடர்ந்து ஐக்கியம் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. You need his latest information so you can build exactly as he wants. தேவனுடைய தற்போதைய வெளிப்பாடுகள் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய சித்தத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியும். As we are here, we are from South Africa. நாங்கள் இப்பொழுது சவுத் ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து இந்த இடத்துல இருக்கிறோம். We have been sent to India to build others' lives. நாங்கள் இந்த இடத்துல அனுப்பப்பட்டதின் நோக்கமே மற்றவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாக. We were in the streets leading people to Christ, giving them Jesus and filling them with the Holy Spirit. நாங்கள் இங்கே காண்கிற மக்களிடத்திலே இயேசுவின் அன்பை பற்றி சொல்லவும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியத்தை அவளோடு தொடர்பு படுத்தவும் நாங்கள் விரும்பி வந்திருக்கிறோம். So that they can also live this life. இதன் மூலமாக அவர்கள் கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வாழும்படியாக in fellowship with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியத்துடன் வாழும்படியாக. And so many people they received Jesus. அநேக ஜனங்கள் இந்த இடத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. And they were filled with the Holy Spirit, and we know that they will continue in fellowship with him and their lives will never be the same again. நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியினுடைய தொடர்பு அவருக்குள்ளே உண்டாகுமானால் இப்பொழுது இருக்கிற நிலைமையிலே அவர்கள் தொடர மாட்டார்கள். அவருடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படும். Oh, praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. Pastor continues on saying, for example, though Abraham, Isaac and Jacob knew God as El Shaddai. அவர் அருமையாக சொல்லுகிறார், ஆபிரகாமும் யாக்கோபும் ஈசாக்கும் என்னை அறியவில்லை என்று சொல்லி அறிந்திருந்தாலும் அறியவில்லை என்று சொல்கிறார். God introduced himself to Moses as Jehovah. ஆண்டவர் மோசேக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் போது யெகோவா என்கிற நாமத்தை அறிமுகப்படுத்துகிறார். At that moment Moses had the latest information. அப்பொழுது இருந்த மோசேக்கு தற்போதைய வெளிப்பாடாகிய தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். But revelation has progressed even further. ஆனால் அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பாடுகள் மிகவும் பெரிதாக ஆரம்பித்தது. We do not pray to the Father நாம் பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறதில்லை. with the name of Jehovah. நாம் யெகோவாவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Neither do we cast out devils பிசாசினாலே அல்ல, in the name of Jehovah. நாம் யெகோவாவின் நாமத்திலே. We use the name of Jesus. நாம் இப்பொழுது உபயோகப்படுத்துகிறது யெகோவாவின் நாமம் அல்ல, இயேசுவின் நாமம். You see, God revealed himself to Abraham, Isaac and Jacob as El Shaddai. எல் ஷடாய் என்கிறதான நாமத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்திலே அவர்களுக்கு வெளிப்பட்டார். But he revealed himself to Moses as Jehovah. ஆனால் மோசேக்கு யெகோவா என்னும் நாமத்திலே வெளிப்பட்டார். The healer, சுகமாக்குறவர் என்று சொல்லி, the provider. அவர் நம்மளுக்கு கொடுக்கிறவர் என்று சொல்லி. But that's not the only revelation that we have about God. ஆனால் தேவனை பற்றி நாம் வைத்துக் கொண்டிருக்கிற வெளிப்பாடு அது மாத்திரமல்ல. That means God revealed himself every time. எப்பொழுதும் ஆண்டவர் தன்னை குறித்து தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். That's why pastor is telling us that revelation is progressive. அதனால தான் வெளிப்பாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது, மேல் நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். So the latest revelation was Jehovah. நாம் இப்பொழுதைய வெளிப்பாடை பார்ப்போமானால் யெகோவாவா இருந்தார். Right now we don't pray to the Father in the name of Jehovah. ஆனால் இப்பொழுது நாம் பிதாவினிடத்திலே யெகோவா என்னும் நாமத்திலே ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. And we do not cast demons in the name of Jehovah. நாம் பிசாசை துரத்த வேண்டும் பொழுது அப்பொழுது யெகோவாவின் நாமத்தை பயன்படுத்த வேண்டியதில்லை. Because there is the name given to us. இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம், the name above every other name. எல்லா நாமத்திலும் மேலான நாமம். At the mention of the name of Jesus, அந்த நாமம் தான் இயேசு கிறிஸ்து என்னும் நாமம். every knee should bow. எல்லா முழங்காலும் முடங்கும். In heaven, எப்பொழுதும், in earth, வானத்திலும் பூமியிலும், beneath the earth, எல்லாவற்றிலும் there is the name given to us. நம்மளுக்கு அந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And that's the name of Jesus. அந்த நாமம் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமம். So today, இந்த நாளிலும் we have the highest revelation. நாம் இப்பொழுது பெற்றிருக்கிறதான ஒரு விலை மதிக்க முடியாதான ஒரு வெளிப்பாடு. That's the name that we're going to use to heal
all the sick. அதனால தான் ஆண்டவராகிய அந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் பொழுது வியாதிகள் சுகமடைகிறது. Get ready இப்பொழுது நீங்கள் to தயாராகுங்கள். receive healing இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்ள in the தயாராகுங்கள். name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Amen. ஆமென். That's the latest information. இப்பொழுது இந்த தற்போதைய வெளிப்பாடு அதுவாய் இருக்கிறது. Different from Jehovah, El Shaddai, or any of other names by which God was introduced in the Old Testament. இப்பொழுது தற்போதாய் இருக்கிற இயேசுவின் நாமத்துக்கு முன்பதாய் இருக்கிற எல்லா நாமங்களை காட்டிலும் எல் ஷடாய் யெகோவா நாமத்தை காட்டிலும் இயேசுவின் நாமம் மேலானது. Now, this is powerful. Today, the Father reveals Himself in His Son Jesus. இப்பொழுது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். He has wrapped Himself in Jesus. அவர் எல்லாவற்றையும் இயேசுக்குள்ளாக வைத்திருக்கிறார். Colossians 1 verse 19. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது The Bible says, "For it pleased the Father that in Him should all fullness dwell." Amen. வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாரும் அவருக்குள் நிலைத்திருக்கிறது, அவரே சபைக்கு ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்தின முதற் பேரானவர் என்று சொல்லப்படுகிறது. So the fullness of the Father dwells in Jesus. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக பிதாவாகிய தேவன் முழுவதும் இருக்கிறார் என்பது. This is the latest information. இதுதான் நாம் தற்போதைய வெளிப்பாடாய் இருக்கிறது. And we have the power of our tongue to use the name of Jesus. இந்த நாமத்தை நாம் உபயோகப்படுத்தி பெரிய காரியங்களை செய்ய முடியும். This is the latest information. இதுதான் தற்போதைய வெளிப்பாடாய் இருக்கிறது. Oh, hallelujah. Praise the Lord. Hallelujah. Wow. That means we have the power of attorney to use the name of Jesus. And we're going to use the name of Jesus. Get இப்பொழுது ready. நீங்கள் தயாராகுங்கள் அந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவதற்கு. I want you to do the prayer with us. இப்பொழுது நான் உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக You will ஜெபிக்க pray விரும்புகிறேன். after me. என்னோடு சேர்ந்து ஜெபிங்கள். Dear Father, எங்கள் அன்பு தெய்வமே, I thank you உமக்கு நாங்கள் நன்றி for செலுத்துகிறோம். your word. ஆண்டவரே, உமக்காக Is the most important source of knowledge. ஆண்டவரே, உம்முடைய வெளிப்பாடுகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி. As I study the word, ஆண்டவரே, நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது my spirit is flooded with light ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே எங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. to know and walk in your perfect will always. உம்முடைய பரிபூர்ண சித்தத்திலே நாங்கள் நடக்கும்படி எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. Amen. Oh, praise the Lord. Hallelujah. I want to take this opportunity. If you are not yet born again, இப்பொழுது நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், மறுபடியும் நீங்கள் பிறக்காத அனுபவம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அனுபவம் இருக்குமானால், if you haven't received Christ as the personal savior and lord of your life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால், we want to lead you now to Christ. இப்பொழுது நாங்கள் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்த விரும்புகிறோம். If you receive him today, இப்பொழுது நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் your பொழுது life will never be the same again. இப்பொழுது இருக்கிற நிலைமையில இனி இருக்காது. The Bible says if you believe in your heart இப்பொழுது நீங்கள் உங்கள் இருதயத்திலே விசுவாசிக்கும் that போது, Jesus Christ is the Son of the Lord, நீங்கள் தேவனுடைய குமாரன் இயேசுவை விசுவாசிக்கும் போது, he died and God raised him from the dead, அவரை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது, and you will confess with your mouth உங்களுடைய வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்யும் போது the lordship of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய தலைமைத்துவத்தை, then you will be saved. நீங்கள் இரட்சகரை நீங்கள் சொந்தராய் I want you to ஏற்றுக்கொள்கிறீர்கள். pray. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Pray after me. Say, "Oh Lord God, என்னோடு சேர்ந்து ஜெபிங்கள். ஓ அன்பு தெய்வமே, I believe with all my heart in Jesus Christ, நான் முழு இருதயத்தோடு இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். Son of the living God. தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he died for me and God raised him from the dead. நான் விசுவாசிக்கிறேன் பிதாவாகிய தேவன் அவருடைய மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று. I believe he is alive today. நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன் அவர் இன்றும் I ஜீவிக்கிறார். confess with my mouth that Jesus Christ is the Lord of my life from this day. இப்பொழுது என் வாயின் மூலமாய் நான் அறிக்கை செய்கிறேன், அவரே உண்மையான தெய்வம் இரட்சகர் என்று. Through him and his name, அவருடைய நாமத்தினாலும் அவர் மூலமாக நான் I have இரட்சிக்கப்பட்டு eternal life. எனக்கு நித்திய ஜீவன் I'm உண்டு. born again. நான் மறுபடியும் பிறக்கிறேன். Thank you, Lord, for saving my soul. ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவை நீ இரட்சித்ததற்காக நன்றி. I'm now a child of God. இப்பொழுது நான் உம்முடைய பிள்ளையாய் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Congratulations. நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம்.
Congratulations, you are now born again. இப்பொழுது நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக மாறி Because இருக்கிறீர்கள். now you are born again, இப்பொழுது நீங்கள் மறுபடியும் sickness பிறந்திருக்கிறீர்கள். and disease உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான வியாதி have no வறுமைகள் right இப்பொழுது இல்லை. to stay in your body. இப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியது So we're going to use the name of Jesus நீங்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் to பொழுது pray for you. உங்களுக்காக நாங்கள் I ஜெபிக்கும் want பொழுது you to make a point of contact. நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு If ஒரு you are on TV, நீங்கள் இப்பொழுது I want you to touch the TV. நீங்கள் இப்பொழுது டிவில And இருக்கும் if you are பொழுது on the computer, நீங்கள் கம்ப்யூட்டர்ல just touch the computer. கம்ப்யூட்டருக்கு As we முன்னாடி pray for you, நாங்கள் உங்களுக்காக expect a miracle. உங்களுக்கு இப்பொழுது அற்புதத்தை செய்ய Because ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் the Holy Ghost is with you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு Right இருக்கிறார். where you are, there is the Holy Ghost. இப்பொழுது பரிசுத்த ஆவிக்குள்ளாக நீங்கள் The இருக்கிறீர்கள். healer is with you. உங்களோட The restorer is with you. உங்களுக்கு விடுவிக்கிறவர் The இருக்கிறார். comforter is with you. உங்களுக்கு As தேற்றுகிறவர் we இருக்கிறார். pray, இப்பொழுது நாங்கள் you will be ஜெபிக்கும் healed. இப்பொழுது In the சுகமடைவீர்கள். name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Father God, we give you praise. We ஆண்டவரே, adore you. We worship you. For the name of Jesus. In the name of the Lord Jesus Christ of Nazareth, I command every sickness of the body to leave your children right now. இப்பொழுது I நாங்கள் command சுகமாக்குகிறோம். diabetes. சுகமாக்குற வல்லமை கிரியை செய்யட்டும் ஆண்டவர். நாங்கள் I கடிந்து கொள்கிறோம். command cancer. இப்பொழுது கேன்சரை நாங்கள் In கடிந்து the name of கொள்கிறோம் Jesus. நாமத்தினாலே. Every sickness, every disease, I command it to leave their எந்த bodies. நோயும் வியாதி இப்பொழுதே இந்த சரீரத்தை விட்டு நீங்கட்டும். Be healed in your bodies. இப்பொழுதே சுகம் Be அடைவார்களாக. restored in the name of இப்பொழுதே Jesus. கட்டப்படுவார்கள் Be இயேசுவின் நாமத்தில். strengthened in your body. இப்பொழுதே பலன் அடைவார்கள். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. இயேசுவின் You are நாமத்தினாலே. strong. இப்பொழுது You are பலன் healthy. இப்பொழுது You are ஆரோக்கியமாக prosperous. இப்பொழுது You are செழிப்படைவீர்கள். strong. இப்பொழுது பலன் In the அடைவீர்கள். name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Healing belongs to you. தேவன் சுகம் Shalom, உங்களுடையதாக shalom, shalom. இப்பொழுதே In the சமாதானம், name of சமாதானம், Jesus. சமாதானம். இயேசுவின் நாமத்தினாலே. God bless you. We love you so much. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் உங்களை அதிகமாக Remember, நேசிக்கிறோம். Jesus is Lord. ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், இயேசுவே தெய்வம் இரட்சகர் என்று. Love you and see you next time. Bye bye. Okay, Bye உங்களை bye. அன்பு Love you. நேசிக்கிறோம். நாங்கள் வாழ்த்து பெறுவோம். God bless you. ஆமென்.